இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறைய நோய்களுக்கு ஒற்றை மூலிகைகளே தீர்வுகள் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த ஒரு மூலிகை பொடி போதும், உங்களுக்கு ஆயுசுக்குமே அந்த நோய் திரும்ப வராது அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோ எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம், நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க இந்த நோய் இதோட சரியாகாது அப்படின்னு விட்டுட்டோம்னா இதை நீங்கள் பயன்படுத்துங்க. முக்கியமாக ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, கவலையே வேண்டாம். பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, செர்விக்கல் இல்லை லம்பார் ஸ்பான்லோசிஸ் இந்த மாதிரி தாங்க முடியாத வலியினால் நீங்கள் அவதிப்படுறீங்களா? குனிஞ்சா நிமிர முடியலங்க, உட்காந்துட்டேன்னா இப்போ எந்திரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும், யாரையாவது பிடிச்சி அப்படி தான் நான் எந்திரிக்கிறேன், ஸ்டெப்ஸ் ஏறவே முடியல, இந்த மாதிரி மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரவு சரியா உறக்கம் வரல அப்படின்னு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் நரம்புகள் பலப்படவும் தசைகள் நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குங்க, இதனால மசில் வேஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி மயோசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மயஸ்தீனியா கிரேவிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லையும் நமக்கு மசில் வேஸ்டிங் அதிகமாக இரவு நேரத்தில் எனக்கு காலில் காஃப் மசில்ஸில் கெண்டைக்கால் தசைகள் இழுத்து பிடிச்ச வலி இருக்குது. அதே மாதிரி மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குங்க. கைகளில் கூட பார்த்தீங்கன்னா கை விரல்களில் கூட மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை தெரியுது அப்படின்னு சொன்னால் அதையுமே சரி செய்யறதுக்கு வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நிறைய நோய்களுக்கு ஒற்றை மூலிகைகளே தீர்வுகள் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த ஒரு மூலிகை பொடி போதும், உங்களுக்கு ஆயுசுக்குமே அந்த நோய் திரும்ப வராது அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோ எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம், நிறைய விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க இந்த நோய் இதோட சரியாகாது அப்படின்னு விட்டுட்டோம்னா இதை நீங்கள் பயன்படுத்துங்க. முக்கியமாக ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக, ஒரு மூலிகையாக இது இருக்குது அப்படின்னு சொன்னால் முருங்கை விதை. ஸோ இந்த முருங்கை விதை அப்படின்னு சொல்கிறது நமக்கே தெரியுங்க, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு முருங்கை மரம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம முருங்கை கீரைக்காகவே ஐயோ ரொம்ப ரேராகிடுச்சு, கிடைக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த முருங்கை விதை இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொடி முருங்கை விதை பொடியை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடலில் கால்சியம், இரும்பு, நிறைய சத்துக்கள், ஸோ மெக்னீஷியம், ஜிங்க் இது எல்லாமே நமக்கு கிடைக்குதுங்க. அப்போ இந்த முருங்கை விதையை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, கவலையே வேண்டாம். பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பேக் பெயின் இருக்குது, செர்விக்கல் இல்லை லம்பார் ஸ்பான்லோசிஸ் இந்த மாதிரி தாங்க முடியாத வலியினால் நீங்கள் அவதிப்படுறீங்களா? குனிஞ்சா நிமிர முடியலங்க, உட்காந்துட்டேன்னா இப்போ எந்திரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும், யாரையாவது பிடிச்சி அப்படி தான் நான் எந்திரிக்கிறேன், ஸ்டெப்ஸ் ஏறவே முடியல, இந்த மாதிரி மூட்டுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரவு சரியா உறக்கம் வரல அப்படின்ற பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே இந்த முருங்கை விதை பொடியாக நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. சரி, இந்த முருங்கை விதையை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னு நான் சொல்றேன். இதுல முக்கியமாக இதனோட இன்னும் 2 மூலிகைகளை நீங்க சேர்த்து பயன்படுத்தணும். வயதானவர்களுக்கு மூட்டு வலி இருக்கா, ஸோ நடக்கவே முடியலங்க, வாக்கிங் ஸ்டிக் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறேன், அதே மாதிரி இரவு நேரத்தில் அடிக்கடி யூரின் போகிறேன், ஸோ பிளாடர் ஓவர் ஆக்டிவாக இருக்குது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், இன்கான்டினன்ஸ் இருக்குது, அடக்கவே முடியல, நினச்ச மாத்திரத்தில் உடனே யூரின் வந்துடுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குனாலும் நீங்கள் முருங்கை விதை பொடியாக பயன்படுத்தலாம். சரிங்க, இதை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன். ஸோ முருங்கை விதை இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணணும், நல்லா உலர்த்திக்கோங்க. வெயிலில் 1 நாளோ 2 நாளோ உலர்த்தி எடுத்துட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு இதை லேசாக வறுக்கணும். லோ ஃப்ளேமில் லேசாக வறுத்துட்டு மேல் தோல் எடுத்துட்டு இதை பொடி செய்து எடுத்து வச்சுக்கணும். இதனுடைய பூனைக்காளி விதை,
பொடியும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பூனைக்காளி விதையும் இதே மாதிரி நெய்யில் வறுத்து அந்த மேல் தோல் எடுத்துட்டு இதையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு இருக்குது. இதனோட அஸ்வகந்தா பொடியும் நமக்கு தேவை. ஸோ இந்த 3 பொருளும் சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது உங்கள் உடலில் நடக்கக்கூடிய மாற்றம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை எப்படிங்க நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கை விதை பொடி இது 100 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பூனைக்காளி விதை பொடி 50 கிராம், அஸ்வகந்தா 50 கிராம் இப்படி தாங்க எடுக்கணும். ஸோ இது 3ம் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறதுக்கும் நரம்புகள் பலப்படவும் தசைகள் நிறைய பேருக்கு இந்த கண்டிஷன் இருக்கும். புரோட்டீன் லீக்கேஜ் இருக்குங்க, இதனால மசில் வேஸ்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி மயோசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மயஸ்தீனியா கிரேவிஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லையும் நமக்கு மசில் வேஸ்டிங் அதிகமாக நடக்கும். அந்த டைம்லையும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த முருங்கை விதையை பயன்படுத்திக்கலாம். இரவு சரியான தூக்கம் இல்லை, ஆண்களுக்கு எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா தாராளமாக இதை நம்ம பயன்படுத்தலாங்க. காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் நிறைய அதிசய மாற்றங்கள் நடக்கும். ஸோ முருங்கை விதை பொடி ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும், இதை பயன்படுத்துங்க. அதுவும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மசில் கிராம்ப்ஸ், நல்லா தூங்கிட்டு இருக்கேன், இரவு நேரத்தில் எனக்கு காலில் காஃப் மசில்ஸில் கெண்டைக்கால் தசைகள் இழுத்து பிடிச்ச வலி இருக்குது, அதே மாதிரி மூட்டுக்கு மூட்டு வலி இருக்குங்க. கைகளில் கூட பார்த்திங்கன்னா கை விரல்களில் கூட மடக்கி நீட்ட முடியாத அளவுக்கு எனக்கு பிரச்சனை தெரியுது அப்படின்னு சொன்னால் அதையுமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த முருங்கை விதை அற்புதமான நிறைய சத்துக்களை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு விதை. ஸோ விதைகள் அப்படின்னாவே எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த வகையில் நோய்களை விரட்டக்கூடியது தான் இந்த முருங்கை விதை. இந்த விதையில் இருந்து ஆயில் எடுப்பாங்க, முருங்கை ஆயில் அப்படின்ட்டு. ஸோ முருங்கை விதை எண்ணெய்னே பேருங்க. இந்த முருங்கை விதை எண்ணெய்க்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த முருங்கை விதை எண்ணெயோட கொஞ்சமாக கடுகு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி மூட்டு வலிகளுக்கு எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடியது. மூட்டு வலிலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் குறைஞ்சிட்டே வரும். ஸோ சைனோவியல் ஃப்ளூயிட் குறையுதுன்னா நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த முருங்கை விதை இருக்குது பார்த்திங்களா, எண்ணெய், இந்த எண்ணெயோட கடுகு எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி மூட்டுக்கல்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மூட்டுக்கல்ல அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டு வலி வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்குனாலும் இந்த முருங்கை விதை ஆயிலை நம்ம தலைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ இதை தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வாங்களேன். தலை முடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இதில் இருக்குங்க. முக்கியமாக அயன், இரும்புச்சத்து இதில் நிறைய இருக்குது. ஸோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதை விரட்டக்கூடியது. தலைமுடி வளர்ச்சிக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போதும் இந்த முருங்கை விதை பொடியோட ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக ஓமம் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வயிறு உப்புசமாக இருக்குது, சரியாக செரிமானம் ஆகலை, சாப்பிட்ட உணவு எங்கே போகுதுன்னே தெரியல, ரொம்ப அண்டர் வெயிட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் முருங்கை விதை பொடியோட ஓமம் ஏலக்காயும் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நிறைய மருந்துகளில் ஆண்களுக்காக செய்யக்கூடிய வீரிய விருத்தி மருந்தாக இருக்கட்டும், பெண்களுக்கு செய்யக்கூடிய கர்ப்பப்பை தொடர்பான மருந்துகள், மெனோபாஸ் டைமில் எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது அந்த டைமில் எல்லாமே இந்த முருங்கை விதை பொடியை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதனோட பூனைக்காளி விதையும் அஸ்வகந்தாவும் சேர்த்து பயன்படுத்தும் போது இதனுடைய பலன் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ முருங்கை கீரை, முருங்கைப்பட்டை, அதனுடைய பிசின், இப்போது இதனுடைய விதை எல்லாமே சித்த மருத்துவத்தில் மருந்தாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.